தான் என்னுடைய அபிப்பிராயம். கிடைக்காம எதுவும் போல. ஆர்எஸ்எஸ் இன்னைக்கும் கிடைக்குது. இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு போனோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஏக்கர் கொடுக்குறாங்க, ஒரு பிளாக் ஆஃபர் கொடுக்குறாங்க. சக்தி என்று பண்ணி போனப்ப கொடுத்தாங்க. இப்ப பெங்களூர்ல போனோம்னா அதையும் சொல்றாங்க, ரெஸ்பான்ஸ் முடிச்சிடுறாங்க, ஒரு ஃபர்ஸ்ட் ஏக்கர் ஒரு ஸ்டாம்ப் அல்லது ஒரு பிளாக் ஆஃபர் தருவோம், நீங்க ரெகுலரா வாங்குறீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ இல்லைன்னு எங்கேயுமே சொல்லல. அப்போ 1 லட்சம் ஸ்டாம்புங்கிறதே சஃபிஷியன்ட் அப்படிங்கிற கணக்கு தான் இருக்கு. அது 2 லட்சம் பிரிண்ட் பண்றாங்க. இருந்தாலும் 2 லட்சம்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்ச ஒரு எண்ணிக்கைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதனால் இந்தியன் ஸ்டாம்ப்ஸ் நீங்க என்ன ஃபாரின் பண்ணீங்கனாலும் இந்தியன் ஸ்டாம்பையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி வாங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. இப்போ நம்ம சார் கார்த்திகேயன் சார் சொன்னாங்க, எப்பயும் நான் சொல்றது ஃபிலாட்லி நாலேஜ் ஃபிளாட்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளாட்லி ஃபண்ட் அப்படின்னுவாரு. ஆமாம், நான் எனக்கு தெரிஞ்சு 2007 நான் ஜாயின் பண்ணதுலேருந்து சார் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் பேசும்போது அவர் அந்த விஷயத்த தான் சொல்லுவார். உண்மையிலேயே ஆக்சுவலாக நானும் சேர்ந்த புதுசுலாம் பார்த்தீங்கன்னா சக்தி வடிவேல் சார்னு நம்ம பிரசிடென்ட் ஒருத்தர் இருந்தாங்க. அப்புறம் அவர் செக்ரட்டரி ஆனார். அவர் கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் இப்போ அருப்புக்கோட்டையில் இருக்காரு. அவர் சாரு, அப்புறம் செல்வராஜ் சார்னு ஒரு சார் இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஸ்பீச் கொடுப்பாங்க. அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போல்லாம் நான் கேட்கும் போது அந்த இதில் தான் என்கரேஜ்மெண்ட்டில் தான் நான்லாம் ஸ்டாம்ப்ஸ் அவ்வளோ கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். நம்மளும் நிறைய பயணங்களை 20 வருஷம் பயணங்களை கடந்துட்டோம். நம்மளும் ரொம்ப நிறைய இந்த பயணங்கள்ல நான் நிறைய விஷயங்கள் சந்திச்சிருக்கேன். இந்த மேப்னா மூலம் நிறைய இடத்துக்கு இந்தியா ஃபுல்லா சுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வாய்ப்பு கிடைச்சது. உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஆனா சாரு இந்த வார்த்தைகள் அது சாரோட பழமொழி மாதிரி அவர் எப்பவுமே சொல்லிட்டு தான் இருப்பாரு. அவரு ஃபிளாட்லி நாலேஜ் ஃபிளாட்லி இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளாட்லி இஸ் எ ஃபன் அப்படின்பாரு. உண்மையானதான். ஆனா நம்ம சொல்றோம், அது நம்ம அந்த அளவுக்கு சேர்த்து வச்சு பாதுகாக்க முடியாது. இப்ப இது மாதிரி இருக்குன்னா நம்ம சேல்ஸ் பண்ணுவோம் பிற்காலத்துல அப்படின்னா நம்மளால பாதுகாக்க முடியாது. என் கலெக்ஷனே என்னாலயே பாதுகாக்க முடியல. அப்ப சேல் பண்றதுக்காக நம்ம பாதுகாக்குன்னா ரொம்ப கஷ்டம். எதுவுமே தெரியாத என் பையனை கூட்டிட்டு வந்திருக்கேன்ல, அது மாதிரி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத உங்க பையனை கூட்டிட்டு வாங்க. அது மாதிரி விஷயம் தான். இப்ப நம்ம சார் குருமூர்த்தி சார் எனக்கு தெரிஞ்சு 2007 2008 நான் பார்த்துட்டு இருக்கேன். சார் வருஷம் ஒவ்வொரு ஒரு இயர் முடிஞ்ச உடனே அவர் என்ன செய்வாருன்னா கன்சல்டேஷன் பண்ணுவார். இதே கம்ப்யூட்டர்ல தான் கன்சல்டேஷன் பண்ணுவாரு. முதல்ல இருந்தே கையிலாம் எழுதிட்டு வர முடியாது. முதல்ல இருந்தே 2007 நான் சொல்றது. அப்பவே அவர் எழுதிட்டு ஒரு வருஷத்தையும் இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஜெராக்ஸ் பேப்பர் அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. மீட்டிங்ல இருக்கவங்களுக்கு கொடுப்பாரு. கொடுத்து அதை பத்தி ஒவ்வொரு ஸ்டாம்பா இன்னைக்கு டிஸ்கிரைப் பண்ணுவாரு. சார் கண்டினியூவா அந்த விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காரு. அவர் சார் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல ஆபீசர் ரிட்டையர் ஆனாங்க. இருந்தாலும் அவர் நம்மளுக்காக இன்னும் சப்போர்ட்டா இந்த விஷயம் அந்த வருஷம் இதை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நன்றியை நம்ம தெரிவிச்சுக்குவோம். அடுத்து மெயினா இப்ப என்னன்னா, நான் இப்ப பரமூடியில வேலை பார்க்குறேன். இப்ப என்னன்னா, நான் அந்த போஸ்ட் கிராசிங் பண்ணுவேன். இந்த போஸ்ட் கிராசிங் எப்படின்னா, நம்ம ஒரு 5 பேருக்கு அனுப்பிச்சோம்னா நம்மளுக்கு 5 பேர் ஃபாரின்ல நம்மளுக்கு தபால் வரும். இப்ப என்னன்னா, இப்ப அது போஸ்ட் கிராசிங்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் அதுல ஒரு டாபிக்கை மட்டும் எடுத்துக்கிட்டேன். என்னன்னா, என்னோட டீமுக்கான ஸ்டாம்ப்ஸை காசு கொடுத்து வாங்காம போஸ்டலி யூஸ்டா வரும் அப்படிங்கிற கணக்குல நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ என்னோடது கியூஆர் கோடு ஸ்டாம்ப்ஸ் தான் நான் கலெக்ட் பண்ணுறேன். ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் ஸ்டாம்ப்ஸ் தான் நிறைய ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக கியூஆர் கோட் ஸ்டாம்ப்பு. அதுக்கடுத்து நான் பஸ் தீமில் கலெக்ட் பண்ணுறேன். ஒரு 7-8 வருஷமாக பஸ் தீமான ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட ஐடியில் நான் பஸ்ஸு கியூஆர் கோடை பற்றி தான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த நாள் வர எனக்கு ஒரு தபால் வந்திருக்கு. ஐஸ்லாண்ட்லேருந்து வந்திருக்கு. அந்த ஐஸ்லாண்டில் ஒரு பஸ்ஸுக்கு ஒரு ஸ்டாம்ப், அது பழைய காலத்து பஸ்ஸு, அது ஒரு நல்ல ஒரு ஸ்டாம்ப் வந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்குது ஒரு சூழ்நிலைகள். இது மாதிரி நிறைய நான் எதிர்பார்க்கறதோட நிறைய எனக்கு ஸ்டாம்ப்ஸ் கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. அது எனக்கு ஒரு ரொம்ப திருப்தியா இருக்கு. இதுல என்னன்னா, இப்ப இந்த தபால் போறதும் சரி, நம்ம அனுப்புற தபால் போய் சேரணும். அதே மாதிரி நம்மளுக்கு அனுப்புற தபால் நம்மளுக்கு கரெக்டா சேரணும். இது நிறைய விஷயங்கள் இருக்கு. போஸ்டல்ல நிறைய விஷயங்கள் தடைகள் இருக்கு. ஸோ நான் என்ன செய்வேன்னா, மேக்சிமம் என்ன செய்வேன்னா, நான் சென்னைக்கு அடிக்கடி போவேன் மீட்டிங்க்கு.
சென்னையில மீட்டிங் நடக்கும். ஆனா போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நம்ம சென்னை ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அண்ணா அண்ணா சாலையில இருக்கும். இதுக்காகவே நான் மெட்ரோ ட்ரெயினை பிடிச்சு போய் அந்த சென்னை ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல மட்டும் தான் நான் போடுவேன். அது மாதிரி தான் நான் போஸ்ட் கிராசிங் அதோட ஒரு செட்டு வந்து எனக்கு ஒரு 8, 10 சேரும். அதை அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டு நான் போய் அங்க சென்னையில போடுவேன். இல்லைன்னா முடியல சென்னைக்கு போக முடியாத சூழ்நிலைன்னா மதுரையில தான் போடுவேன். இந்த 2 தவிர நான் வேற எங்கேயுமே இது வரைக்கும் நான் போட்டதே கிடையாது. அதனால ஓரளவு மேக்ஸிமம் ரீச் ஆயிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா இந்த பரமுடி போனதுல இருந்து எனக்கு மெட்ராஸ் போறதுக்கான சில விஷயங்கள் வாய்ப்பு இல்லாம இருந்தது. மதுரைக்கும் என்னால வர முடியல. இப்ப பரமுடியில எனக்கு கைக்கான வேலை ஆச்சு. என்னடா செய்யறதுன்னு இப்போ ஏப்ரல் மாசத்துல எடுத்த இது வந்து ரெடி பண்ணிட்டு 1 மாசம் என் கையிலேயே இருக்கு. சென்னைக்கு போனா சென்னைக்கு போய் மறந்துட்டு வந்துட்டேன். என்ன செய்யறதுன்னு பரமுடியில ஒரு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. போலான்னு பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பரமுடி ஆஃபீஸ்ல போட்டோம்னா எதுவும் பிரச்சனை ஆயிருமா? போகாதா? இவங்க கேட்கும் போதே கேட்பாங்களே, இதுக்கு இது இவ்வளவு ஸ்டாம்பா? இது 15 ரூபாலாம் கிடையாது. 20 ரூபா, 30 ரூபா. நீங்க பாட்டு குறைச்சு விட்டுலாம் சொல்லுவாங்களே அப்படின்னு நான் தயங்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்துல பார்த்தா 1 மாசத்துக்கு மேல என் கையில அந்த போஸ்ட் கார்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு என்ன சரி தைரியமா சரி அங்க இருக்க ஆபீசர்கிட்ட நேரா சொல்லி கொடுத்துருவோம், பேசி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போனேன். போய் அங்க ஒரு சூப்பரண்ட் இருந்தாரு. அவர்கிட்ட போய் பேசுறேன், சார் இது மாதிரி இப்படி இருக்கு சார். அப்படியா சார், வாங்க சார், என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் அனுப்பிச்சிடலாம் சார். அம்மா இங்க வாமா அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டாரு. அம்மா இதை பர்சனலாக போய் போட்டுருக்கோம். அப்புறம் அவரு திடீர்னு ஃபிளாட்லியை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவரு ஒரு இடத்துல பேசிட்டு என்ன சார் நீங்க என்ன பண்றீங்க, அது நான் என்ன பத்தி சொன்னேன். அப்புறம் அவரை பத்தி சொன்னாரு. அப்புறம் நான் மார்க்கெட்டிங்ல இருக்கிறேன். மார்க்கெட்டிங்ல இருந்திருக்காரு ஏற்கனவே. இங்க இவர் நம்ம இதுல 2 பேர் மார்க்கெட்டிங் இருப்பாங்க சார், கணேசன் அப்புறம் இன்னொரு சார் இருப்பாரு. அவர் பேர்லாம் சொன்னாரு. ஆமா சார் அவங்க நம்ம ஃப்ரெண்டு தான் சார் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு அப்புறம் அவரு ஒரு கட்டத்துல வந்து என்ன சொல்லிட்டாரு, சார் என்கிட்ட நிறைய நான் எக்ஸிபிஷன்லாம் நான் போவோம் சார், எதுனாலும் என்ன போக சொல்லுவாங்க. ஏன்ட்டு நான் சில ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன் சார், அதை வந்து நாளைக்கு உங்களுக்கு தரேன் சார். சரிங்க சார். சரி அவர் ஏதோ ஒரு இதுல சொல்றாரு, சரிங்க சார். அப்புறம் மறுநாள் நான் என்ன செஞ்சேன், என் மேல இவருக்கு மேல நம்பிக்கை வந்துருச்சு. திருப்பி எனக்கு ஒரு 8 போஸ்ட் கார்டை திருப்பி ஃபாரினுக்கு அனுப்புற மாதிரி ஒரு ரெடி பண்ணேன். ஒரு 2 நாள்லயே ஒரு நாளே ரெடி பண்ணி திருப்பி போனேன். போகும்போது சார் இதுவும் அனுப்புறேன் சார் அப்படின்னு சொன்னேன். திருப்பி கூப்பிட்டாரு, திருப்பி அனுப்பிச்சு விட்டாரு. அப்புறம் அவர் பேக்ல இருந்து எனக்கு ஒரு ஒரு கொஞ்சம் ஐட்டம் ஃபிளாட் ஐட்டம்ஸ் எடுத்து கொடுத்து, நாங்கள் சார் நீங்கள் வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் கவர், 4 ஸ்பெஷல் கவரு இதெல்லாம் கொடுத்தாரு என்கிட்ட. சரி உண்மையிலேயே அவர் ரொம்ப அப்துல் கலாமோட இதெல்லாம் அதெல்லாம் ரேரு. அப்புறம் நான் சொன்னேன், சார் இதெல்லாம் நான் எல்லாமே இருக்கு சார், நான் இது வந்து எங்களோட மீட்டிங் இது மாதிரிலாம் நடக்குது, எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் போய் கொடுக்குறேன் சார். சரிங்க சார் ஏதாவது ஒன்று பண்ணுங்க சார் அப்படின்னாப்ல. சரி இன்னைக்கு அதான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அவர் பாலு சார், அவர் சூப்பரண்ட். இன்னைக்கு நம்ம அத்விக் சுதன் வந்திருக்காப்ல, பாலு சார், அவருக்காக கொடுப்போம். இது வந்து அத்திவரதர் ஸ்பெஷல் கவர். இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை சார்? 30 வருஷமா, 20 வருஷம், 40 வருஷம். இது காஞ்சிபுரத்துல இப்ப நம்ம ரீசெண்டா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நினைக்கிறேன். டேட்டு 2019, 7 வருஷம் ஆயிருக்கு. ஆனா இப்ப நடந்த மாதிரி இருக்கு. ரொம்ப காஞ்சிபுரத்துல எல்லாருமே ஓடி ஓடி எல்லா தமிழ்நாட்டுல இருக்கவங்க எல்லாரும் அங்கேயேதான் காஞ்சிபுரத்துல இருந்தாங்க. காஞ்சிபுரத்துல ட்ரெயின்ல இறங்குனா அந்த கோயிலுக்கு போறதுக்கு வந்து அவ்வளவு கூட்டங்கள் இருந்தாலும் அங்க வந்து அப்ப வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த பைக் அந்த ஊருக்கு லோக்கல்ல இருக்கவங்க என்ன செஞ்சாங்கன்னா பைக்ல கூட்டிட்டு போய் அந்த கோயிலுக்கு 1 மணி நேரத்துக்கு வந்து 700 ரூபாய் குடிக்கிறதுக்கு மட்டும், குடிச்சு லெட்ரின் போறதுக்கு 700 ரூபாய் 1 மணி நேரம் தான். அதை வச்சு 100 பேர் நிற்பாங்க. 1 மாசம் அந்த திருவிழா அங்க பெரிய விமர்சையா நடைபெற்றுச்சு. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கவர் வெளியிட்டது தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்துல் கலாம், இது அப்துல் கலாமோட மெமோரியல் இது கேன்சலேஷன் போட்டு அவரோட ஸ்டாம்ப் பண்ணிருக்காங்க, காம்பினேஷனா இது பண்ணிருக்காங்க. அதுக்கான இது ஒரு மேக்ஸி கார்டு மாதிரி இதை ரெடி பண்ணிருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. இது அத்விக் சுதனுக்கு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சரி வாங்கி என்னோட சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, அத்விக் சுதன் வந்து இதை ஒரு ஃப்ரேம் போட்டு வீட்டுல மாட்டிருக்கீங்க. அப்துல் கலாம் இத
இது வந்து இந்த கேன்சலேஷன் கிடைக்காதுப்பா. ஃப்ரேம் போட்டு வீட்டுல வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ரெட் கார்பெட் வாங்க, அது நடுவுல இதை வைங்க. அது நீங்க வாங்க சார் சார் உண்மையிலே அது ரொம்ப ரேரான இதுதான். அவருக்கு அது என்ன தெரியுமோ தெரியலையோ, அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இதெல்லாம். ஆமா, அது மாதிரி போட்டு ஒரு ஃப்ரேம் போட்டீங்கன்னா புக் கரெக்ட்னு தெரியும். அதுல வந்து ரொம்ப மெயினானது அதுதான். நீங்க அந்த போய் அதை சர்ச் பண்ணிப்பாங்க, கேன்சலேஷன் பிளேஸ் கேன்சலேஷன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம உறுப்பினர் திரு பழனி ஒருத்தர் இருக்கார், சென்னையில் இருக்கவர். அவர் ஒரு கலெக்டர் தான். அவர் என்னன்னா ரீசெண்டா தான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு, ஆனா ஹை பீக்ல போயிட்டாரு. 2020 கொரோனா டயத்துல தான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. கடைசியில பார்த்தா இதுல நம்ம 2023 ஒரு எஜிபிஷன் நடந்தது, அதுல வர வைக்கிறதுக்கு அவர் முயற்சி அப்படிங்களா? இங்க இதுக்கு வர வந்தாரு, திருவனந்தபுரம் இது கொச்சின்ல நடந்ததுக்கு வந்தாரு. அப்புறம் இது மாதிரி நிறைய இடத்துல எஜிபிஷன் நடக்கிற இடத்துக்குலாம் அவர் சாரு போயிடுறாங்க. ஸோ அவர் வந்து எனக்கு ஒரு கான்டாக்ட் பண்ணி, மாதம் என்கிட்ட இது மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு, நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சு விட்டாரு. அந்த புக்கு வந்து நாணயங்கள் சம்பந்தமான புக்கு, அப்புறம் ஒரு கல்வெட்டு இது மாதிரி சம்பந்தமான புஸ்தகங்கள்லாம் எனக்கு அனுப்பிச்சு விட்டாரு ஒரு கொரியர்ல. இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா யாருக்காவது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சரி, அதான் அதிவிக் சுதன் இன்னைக்கு வந்திருக்காப்புல. அவருக்கு இந்த நாணயங்கள் தொடர்பான புஸ்தகங்களை வந்து நல்லா யூஸ் பண்ணுங்க அதிவிக் சுதன். ஏன்னா அதிவிக் சுதன் வந்து நாணயங்களை பத்தி அவ்வளோ சூப்பரா பேசுவார், ஒரு விஷயங்கள் அப்பப்ப. இதெல்லாம் வந்து நீங்க படிக்கும்போது இன்னும் நாலேஜ் உங்களுக்கு இன்னும் நல்லா டெவலப் ஆகும்னு நான் நம்புறேன். நல்லா யூஸ் பண்ணுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு அதிவிக் சுதன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இன்ச்சு கூட்டிட்டாப்ல, வந்தப்ப இன்னும் கொஞ்சம் குட்டியா இருக்காப்ல, 15 இன்ச்சு கூட்டிட்டாப்ல, ரொம்ப குட்டியா இருந்தாப்ல, இப்ப நல்லா வந்துட்டாப்ல. 6th போற செகண்ட்ல, அதான் 4 வருஷம் ஆச்சு. சூப்பர் சூப்பர், நல்லா நீங்க நல்லா முன்னேறணும். வாழ்த்துக்கள், என்னோட வாழ்த்துக்கள். ஆமா சார். அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு சாரியை சொல்லிக்கிறேன். என்னன்னா இன்னைக்கு டீ ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியல, கொஞ்சம் மறந்து வேகமா வந்ததுனால மறந்துட்டேன், சாரி. அடுத்து வந்து அது பழனி சார் வந்து ஒரு புக்கு, ஸ்டோரி ஆஃப் காந்தின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கொடுத்துருக்காரு. அது வந்து நம்ம துரை விஜயபாண்டியன் சார் வந்து காந்தி சம்பந்தமா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாரு. அதனால அவருக்கு இந்த புஸ்தகத்தை வழங்குமாறு சார் கார்த்தியன் சார் இவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். சென்ற மாதம் வந்து மீட்டிங் வந்து நம்ம 20 ஆண்டு பயண காலத்தை வந்து ஒரு மெம்பரையும் பேச சொல்லியிருந்தோம். நம்ம இதுல ஒரு ரொம்ப சீனியர் மெம்பர் சார் செல்வகுமார் சார் வந்து அவர் பேசுறப்ப வாய்ப்பு வரும்போது அவருக்கு ஆன வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு, ஏன்னா டைம் முடியறதுனால. அவர் வந்து சிறப்புரை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பேசுங்க சார். ஒரு வார்த்தை பேசுங்க. அதிவிக் சுதன் நீங்க பேசுறீங்களா? பேசுங்க. மேப் நான் பையன் இருங்க சார், ஒரு குரூப் போட்டோ எடுத்துப்போம், அவ்வளவுதான், புரிஞ்சிச்சு. ஒரு 5 நிமிஷம்
அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நான் வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக நான் இப்போ இன்னும் நிறைய காயின்ஸ் சேர்த்துட்டு இருக்கேன். இப்போ ஆல்ரெடி நான் 800 காயின்ஸ் கிட்டக்க சேர்த்துட்டேன். இன்னும் நான் 300 400 காயின்ஸ் சேர்த்துட்டேன்னா எனக்கு வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு ரெடி ஆயிரும். இது அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கார்த்திகேயன் சார் தான். அதெல்லாம் உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் தான். இப்ப இவ வந்து இப்ப எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் என்னன்னா ஒவ்வொரு கண்ட்ரியில 50 காயின். அது வந்து ஒரு அருமையான ஒரு இது. ஏற்கனவே தாய்லாந்து கொடுத்துட்டேன், ஸ்ரீலங்கா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன சீக்கிரமே வந்து ரெக்கார்டு, வேர்ல்ட் ரெக்கார்டு கிடையாது, ரெக்கார்டு பிரேக் பண்றோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மீட்டிங் முடிச்சுக்கலாமா சார்? மீட்டிங் முடிச்சுக்கோமா சார்? இன்றைய கூட்டம் நமது சிறப்பாக முடிந்தது. திரு சக்திவேல் சார் மற்றும் கார்த்திகேயன் சார் வந்து இன்னைக்கு சிறப்புரையாற்றினாங்க ஸ்டாம்ப்ஸ் காயின்ஸை பற்றி, அவங்களோட பிஸ்னஸை பற்றி, அதாவது ஸ்டாம்ப் பிஸ்னஸ், காயின்ஸ் பிஸ்னஸை பற்றி அவங்க பேசினாங்க. ரொம்ப இன்ஃபர்மேஷனாக இருந்தது, நன்றியை தெரிவித்துக்கொள்வோம். அதே மாதிரி நம்மளுக்கு இடம் கொடுத்து வழங்கிய எம்சி ஸ்கூல் நிர்வாகத்திற்கு நன்றியை நம்ம தெரிவித்துக் கொள்வோம். கடவுள் தேசிய கீதம். தற்போது தேசிய கீதம் பாட கூட்டம் நிறைவு செய்யப்படுகிறது.